It's not for those who are not following him. அவரை பின்பற்றாதவர்களுக்கு அல்ல. So don't just blindly believe what preachers tell you unless you read it yourself in the scriptures. ஆகவே நீங்களாக வேத வசனத்திலே ஒன்றை வாசிக்காதபடிக்கு பிரசங்கியார்கள் சொல்லுகிறதை அப்படியே நீங்கள் நம்ப வேண்டாம். Take this matter of faith. விசுவாசம் என்கிற காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். See what James says in chapter 2. யாக்கோபு 2ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். Verse 19. 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். You believe that God is one, you do well. The demons also believe and shudder. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. So the Holy Spirit says here through James, யாக்கோபின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லுகிறார், some things that you believe even the devils may believe. நீங்கள் விசுவாசிக்கக்கூடிய சில காரியங்களை பிசாசும் விசுவாசிக்கிறது. And it doesn't change the devil and it won't change you. அது பிசாசை மாற்றுவதில்லை, உங்களையும் அது மாற்றாது. That type of faith will not take those demons to heaven, it won't take you to heaven. அப்படிப்பட்ட விசுவாசமானது பிசாசுகளை பரலோகத்துக்கு எடுத்து செல்லாது, உங்களையும் அப்படிப்பட்ட விசுவாசமானது பரலோகத்துக்கு எடுத்து செல்லாது. What type of faith do you have? உங்களுக்கு என்ன விதமான விசுவாசம் இருக்கிறது? You say, I believe that Jesus Christ died for the sins of the world. இந்த உலகத்தின் பாவங்களுக்காக இயேசு மரித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். Every demon in hell believes that. நரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிசாசும் அதை நம்புகிறது. So you're not better than a demon if you believe that. ஆகவே இதை மட்டும் நீங்கள் விசுவாசித்தால் பிசாசுகளை காட்டிலும் நீங்கள் மேன்மையானவர்கள் அல்ல. You believe Jesus Christ is the second person of the Trinity. இயேசு கிறிஸ்து திருத்துவத்திலே இரண்டாம் நபர் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Who came to earth as a man. அவர் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். And he is the only way of salvation. ரட்சிப்புக்கு அவர் மட்டுமே வழி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். Every demon in hell believes that. நரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிசாசும் இதை நம்புகிறது. It doesn't take them to heaven, it won't take you to heaven. அவைகளை பரலோகத்துக்கு இந்த விசுவாசம் எடுத்து செல்வதில்லை, உங்களையும் இந்த விசுவாசம் எடுத்து செல்ல போவதில்லை. You believe Jesus rose from the dead. இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறீர்களா? Every demon in hell knows that. நரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிசாசும் அதை அறிந்திருக்கிறது. It doesn't change them, it won't change you. அது அவர்களை மாற்றுவதில்லை, உங்களையும் மாற்றாது. You believe the Bible is the word of God. வேதம் தேவனுடைய வார்த்தை என்று நீங்கள் நம்புகிறீர்களா? It's the only book which is God's word. தேவனுடைய இந்த ஒரே ஒரு புத்தகம் மட்டுமே தேவனுடைய வார்த்தை என்று நம்புகிறீர்களா? Good. நல்லது. Every demon in hell knows that. நரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிசாசும் அதை அறிந்திருக்கிறது. In what way is your faith better than the faith of those demons? உங்களுடைய விசுவாசம் அந்த பிசாசுகளுடைய விசுவாசத்தை காட்டிலும் எந்த விதத்திலே மேன்மையானது, வித்தியாசமானது? Can you tell me one thing you believe which the demons don't believe? பிசாசுகள் விசுவாசிக்காத ஒரு காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் ஒரு காரியத்தை சொல்ல முடியுமா? You believe God is a Trinity, every demon believes that. தேவன் திரித்துவராய் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? ஒவ்வொரு பிசாசும் அதை நம்புகிறது. You know the scriptures, the demons know the scriptures better than எனக்கு you. வேதம் நன்றாக தெரியும் என்று சொல்லுகிறீர்களா? உங்களை காட்டிலும் நன்றாக வேதத்தை பிசாசு அறிந்திருக்கிறது. If that is all that it takes to become a Christian, then every demon is a Christian. இவ்வளவுதான், இதை செய்தால் கிறிஸ்தவனாகி விடலாம் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு பிசாசும் கிறிஸ்தவன் தான். You know, some churches have doctrinal statements. சில சபைகளிலே அவர்களை விசுவாச உடன்படிக்கை என்று ஒன்று இருக்கிறது, உபதேச உடன்படிக்கை என்று இருக்கிறது, வாசகம். I believe in one God in three persons. திருத்துவத்திலே தேவன் ஒன்றாக இருக்கிறார். I believe Jesus Christ is the Son of God. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். He died and rose again. அவர் மரித்து மீண்டுமாய் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறேன். அவரே ரட்சிப்புக்கு வழி என்று விசுவாசிக்கிறேன். அவர் மீண்டுமாய் வருகிறார். He will judge all people. அவர் எல்லாரையும் நியாயம் தீர்ப்பார். People will be resurrected from the dead. மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று விசுவாசிக்கிறேன். Every demon in hell can sign that statement. அந்த வாசகத்துக்கு நரகத்தில் இருக்க ஒவ்வொரு பிசாசும் கையெழுத்து போடும். So if that is the way to become a member of church, any demon can be a member of your church. ஒரு சபையிலே அங்கத்தினன் ஆவதற்கு இதுதான் வழி என்று சொன்னால் ஒவ்வொரு பிசாசுமே உங்களுடைய சபையில் அங்கத்தினன் ஆகிவிடும். What do you mean by faith? விசுவாசம் என்றால் என்ன? It's a very very important question. இது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. Do you know, have you made sure, those who are preachers here, that the people in your church have real faith and not this demon type of faith? இங்கே பிரசங்கியார்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சபையில் இருக்கிறவர்கள் பிசாசுகள் கொண்டிருக்கக்கூடிய விசுவாசம் அல்ல, உண்மையான விசுவாசத்தை கொண்டிருக்கிறார்கள் என்று நிச்சயித்திருக்கிறீர்களா?